வெல்கம் டு மெட்ராஸ்வீடி சமையல். நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது பிளான்ஸ் தான். இதில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னா, ஒரு 100 வகையான ரோஜா செடிகள், அதுக்கப்புறமா சம்பங்கி, அலரி, அப்புறம் அலரியிலே 3 கலரு, ட்ராகன் பழம், சாமந்தி செடியில் ஒரு 10 கலரு, அதுக்கப்புறமா கனகாம்பரத்தில் ஒரு 4 கலரு, ஸோ குரோட்டன்ஸ் செடிங்க, அழகு செடிங்க, அப்புறம் காய்கறி செடிங்க, தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், ஸோ கருவேப்பிலை, மூலிகை செடிகள், அப்புறமா கீரை வகைகள், வல்லாரைக்கீரை, தூதுவளை, அந்த மாதிரியான ஒரு வீட்டுக்கு வந்து பேசிக்காக என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எதுக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அது ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வீடை சுற்றிலுமே பிளான்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால் எல்லா பிளான்ஸும் பர்ச்சேஸ் பண்ணதும் இல்லாமல் அதுக்கு தேவையான மண், உரம், பாட்டிங் மிக்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து அழகாக எல்லாமே வச்சு கொடுத்தாச்சு. மல்லிகைப்பூ செடி, முல்லைப்பூ செடி கூட இந்த இதில் காம்போவில் இருந்தது. அவ்வளோ அழகாக பூத்து சூப்பராகவே இருந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ கொத்து கொத்தாக பூ பூத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ப்ரைடல் பொக்கே, இதுதான் ப்ரைடல் பொக்கே. ஸோ இதில் அவ்வளோ பூக்கள் இருக்கும். தேனீக்கள் வந்து இதுக்கு அட்ராக்ட் ஆகும். ஸோ லான் கூட நாங்கள் கட்டி கொடுத்துருந்தோம். இந்த லான் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அதே மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஊஞ்சலுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இப்படி தான் வந்து அதோட ஃபைனல் லுக் இருந்தது. ஸோ இந்த செடியில் எந்த செடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஃபினிஷிங் பிடிச்சிருக்கா அப்படின்னும் சொல்லுங்கள். பாருங்களேன், லெமன் செடி அது கூட வந்து வச்சுருந்தோம். இதெல்லாம் வந்து அழகுக்காக வைக்கிறது. இது அரேக்கா ஃபார்ம்லேயே ஒரு வெரைட்டி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ட்ரன்ஸில் வச்சோம். இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. இதுவுமே ரொம்பவே அழகாக இருந்தது பார்வைக்கு. அப்புறம் துளுக்க சாமந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவுமே வச்சுருந்தோம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. பாரு, மண் கொட்டிகிட்டு இருக்காங்க. மண் கொட்டி செம்மண், மண்கலவை எல்லாமே போட்டு அடியில் வந்து ஓப்பனாக தான் விட்டுருக்கோம். அடியில் சுற்றிலும் தான் வந்து இது பாட் மாதிரி கட்டியிருக்கோம். அடியிலலாம் வந்து நல்லா கொத்தி விட்டு அதுக்கு தேவையான எல்லா உரமும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். ஃபைனல் லுக்கு செமையாக வந்திருந்தது. இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளான்ட்டில் உங்களுக்கு எந்த பிளான்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.